மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு ஒன்றா நபர் ஒரு பொறுக்கி கேவலமான ஆள். அதாவது இதெல்லாம் வேறு யாரும் இல்லை, மக்களையுமே அதாவது சப்ஸ்கிரைப் பகடக்காயாக வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிற ஒன்றா நம்பர் ஒரு பொறுக்கி, ஒரு கேவலமான இவனை மாதிரி ஒரு கேவலமான ஆள் நான் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆறு கேட்குறீங்களா? அந்த மாதிரி பொறுக்கி ஏமாட்டுக்கார பித்தலாட்டக்கார இதெல்லாம் ஆறு தெரியுங்களா? அந்த ஃப்ராடு பையன் இளவரசன் தான். அதாவது நேற்று ஒரு லைவ் வீடியோ போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை, கேவலமான கெட்ட வார்த்தை. அந்த மூதேவி இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர் என்று மூதேவி, பெண்கள் மூதேவி. அதாவது எல்லாத்தையும் சொல்லலைங்க, இவங்க இளவரசனோட சப்ஸ்கிரைபர். கேட்டு ரசிங்க. நான் அது ஆடியோ போடுறேன். அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை. நான் அது கெட்ட வார்த்தை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கேளுங்க, கேட்டு ரசித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கொண்டை காட்டுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கொண்டை காட்டிட்டு இவன் அப்படியே தாங்குங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆடியோவை நான் போடுறேன், போட்டுட்டு மறுபடியும் திருப்பி லைனுக்கு வரேன். ஒரு ஃப்ராட் பண்ணி மருந்து விற்கிறதா உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகிருச்சா நீ சொல்லுங்க. அப்போ நான் ஃப்ராடு பண்ணி விற்கிறதுனால இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு யார் சொன்னாங்க? ஒரே நிமிஷம், 1 minute இருக்கும். புண்டமாவனே கேன புண்டை, எந்த தாயோலின்னு தெரியல. ஒரு நிமிஷம் ஒருக்கா நீ இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி நீ ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஓத்தா நீ எல்லாம் சோறுதுங்கிறிய என்ன திங்கிற? உனக்கு தாண்டா தாயோலி பேசுவோன்ட்டு இருந்த ஓயாளாக்க முடியும். வாடி ஐடி கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. பேடு கமெண்ட் யாரா நம்மளுக்கு பேடு கமெண்ட் பண்றாங்க? ஒரு ஆள் பழைய ஆளா இருக்குமா புது ஆளா இருக்குமான்னு போய் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஐடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறா. என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாராட்டுக்குது. கமெண்ட் எதுக்கும் பண்ணுறீங்க? நானே சொல்கிறேன், இந்த இளவரசரை ஒன்றா நம்பர் ஒரு ஃப்ராடு. இந்த ஃப்ராடு மருந்தை ஃப்ராடு பண்ணி விற்றனால இவங்க அப்பாவுக்கு இவனோட பாவத்தை அங்கே கொண்டே வந்துருச்சு. கால் எலும்பு உரிமை வந்துச்சு. இந்த ஃப்ராடு மருந்து பண்ணி விற்றனால தான் இவங்க அப்பாவுக்கு இப்படி ஆகிப்போச்சு. நானே சொல்கிறேன், ஒரு டப்பா காரில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஒரு டப்பா காரில் உட்காந்துட்டு சொல்கிறான்னா, ஒரு டப்பா கார் தூக்கிக்கிறது, அப்படியே லைவ் வீடியோ போடுறது, என்னமோ பெரிய உழைச்சி கிழிச்சவனாட்ட நேற்று கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பாங்க. அதாவது அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை. அதாவது இந்த கெட்ட வார்த்தையில் ஒரு லேடிஸ் கேட்கவே முடியாது. ஆனால் அவனுக்கு சப்ஸ்கிரைபர் ஒன்றா நம்பர் முட்டாளுக்கா, அறிவில்லாத ஜீவிக்கும். என்ன காரணம்னா, அதாவது அறிவு சுத்தமாக இல்லையா, அவங்க லேடிஸ் சுத்தமாக இல்லை. அந்த கெட்ட வார்த்தை நல்லா கேளுங்க, உங்கள் குடும்பத்தில் காட்டுங்க, சின்ன குழந்தைகிட்ட கொண்டே காட்டுங்க. இவனை மாதிரி ஒன்றா நம்பர் ஒரு பொறுக்கி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃப்ராடு பண்ணி ஒன்றா நம்பர் இப்போ ஏமாட்டுக்கார மோசடி. நானே சொல்கிறேன், ஃப்ராடு பண்ணி மருந்து விற்றனால தான் இவங்க அப்பாவுக்கு இப்படியாச்சு. இந்த ஃப்ராடுனா பொண்டாட்டி ஒரு ஃப்ராடுனா, புருஷன் அதை விட ஒன்றா நம்பர் ஃப்ராடு. அப்புறம் போதையில் போடுறதுலேன்ட்டு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இவ போதை போடுறத எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டுருக்கிறான். ஆனால் ஒன்றா நம்பர் ஒரு போதைக்காரன். மறுபடியும் இவன் பேசின ரெக்கார்டை நான் மறுபடியும் போடுறேன், நீங்களே கேளுங்க. ஆக்சிடென்டாவில் காலில் நடந்து போகும்போது காலில் நம்பிட்டு விட்டு காலில் எலும்பு உடஞ்சிருச்சு. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறான். என்னென்னு கமெண்ட் பண்ணுறான், நீ மருந்து ப்ராடுத்தனம் பண்ணி விற்கிறனால தான் உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஏன்டா எச்சக்காலம் நாயே, நான் ப்ராடு பண்ணி விற்கிறேன் நீ பார்த்தையா? நான் நல்லா தான் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ எத்தனையோ குடும்பங்கள் நல்லா இருக்குது. டாக்டருடைய அனுமதியோடு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பரதேசி நாயி. மாமியார் நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க. ரெக்கார்டில் என்னங்கிறான்னா, நான் எத்தனை பேத்துக்கு காப்பாற்ற நான் ஃப்ராடு பண்ணுறது ஒன்றா நம்பர் ஃப்ராடு தான்டா நீ. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நான் டாக்டர்கிட்ட வாங்கி எத்தனை பேர்த்த காப்பாற்றி எத்தனை பேர் தான் நீ காப்பாற்றிருக்கிற? அதான் சொல்கிறேன், அதை காப்பாற்றணும்லாம் குடிச்சு பேட்டி கொடுக்க வையும். எத்தனை பேர்த்தையும் இவன் காப்பாற்றுறீங்க? இவன் ஒன்றா நம்பர் ஃப்ராடு. பெருமானூரில் உட்காந்துட்டு ஒன்றா நம்பர் உட்காந்துட்டு ஃப்ராடு தனம் பண்ணித்தா இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் கொண்டு வாயத்தோன் தான் போய் பித்தலாட்டா பொண்டாட்டியே ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து இருக்கிற வீடியோ போட்டவே. இது நான் மட்டும் போட கிடையாதுங்க, பல சேனல் போட்டுருக்குது. அந்த பல சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காரி துப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. என்ன காரணம்னா, இவனை மாதிரி ஒரு ஃப்ராடை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் காரில் உட்காந்துட்டு சொல்கிறா,
காரில் போயிட்டுருக்குறேங்க, சரியான வெயிலுங்க. அந்த வெயிலில் ஒரு பிச்சைக்காரன் இந்த பக்கம் வரா, ஒரு பிச்சைக்காரன் இந்த பக்கம் வரா. நானும் ஒரு பிச்சைக்காரன் தான். எப்படின்னா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் ஒரு பிச்சைக்காரன் தான். அப்புறம் இந்த பிச்சைக்காரன் அந்த பக்கம் போகிறான், அந்த பிச்சைக்காரன் பக்கம் நான் வந்து ஒரு 50 ரூபா போட்டேன். ஏன்னா நான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன், பிச்சை எடுத்த காசில் தான் அந்த 50 ரூபா போட்டுக்கிறேன். அப்புறம் என்னங்கிறேன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையேன்னு கேட்குறாங்க. சோத்துக்கு வழி இல்லையேன்னு கேட்கும்போது என்னன்னு தெரியுங்களா? அதாவது காசு கூட வழி இல்லையேன்னு கேட்குறா. அட வழி இல்லைனால தானே அவன் வந்து வெயில்னு பார்க்காம கையேந்துறா. உன்ன மாதிரி உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் மக்களையுமே அடுத்தவங்கள ஏமாற்றி பொழைச்சிட்டு புருஷன் பொண்டாட்டி எதுக்குன்னா வந்து ஒரு இதுக்கு வேணும். அதாவது ஏமாற்றி இப்போ 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஆனால் இவன் வீட்டில் இப்போ இருக்கிறது இல்லை, இவங்க பொய்காரியோட அம்மா வீட்டில் தான் இருக்குது. இன்னொருத்தர் 2 கேட்குறாங்க, மாமியார் செம்ம சப்போர்ட்டு. மாமியார் சப்போர்ட் பண்ணாமல் பொய்காரியோட அம்மா 1ஆம் நம்பர் பொய்காரி தான். என்ன காரணம்னா ஒரு இது வேணும், அதாவது ஒரு சமூகத்தில் ஒழுக்கம் வேணும். இந்த ஒழுக்கம் கட்ட ஆள் தான் இவன் உட்காந்துக்கு அந்த டப்பா கார் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். அந்த டப்பா காரில் தான் ஒருத்தனை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி கோபி கோர்ட்டில் இவனுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அப்புறம் அந்த பொய்காரி இவனுக்கு வந்து முதல் மனைவின்னு கேட்டால் இவனுக்கு பல கல்யாணமாக இருக்குது. அதில் ரெண்டாவது மனைவி தான் அது. 2வது மனைவி தான் இந்த பொய்காரி. பெருசாக வந்து ஊர் கூட்டியெல்லாம் இவங்க கல்யாணம் பண்ணல, ஓடி போய் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணவன் தான் இவன். அந்த பொய்காரியோட வீட்டில் பார்த்து வச்சுங்க, அவங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கிறா, 1ஆம் நம்பர் குடிவேற. அவங்க அண்ணன் இவனு தான் 1ஆம் நம்பர் பார்ட்னர். உட்காந்துட்டு ஃப்ராடு நான் யாரா ஃப்ராடு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த டப்பா காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா. அதை திருப்பி ஒரு ஆடியோ போடுறேன், நீங்களும் கேளுங்க. மட்டும் கமெண்ட் பண்ணுறது ஒத்த சோத திங்கிரி நீ அனுத்துறதுங்க தாயோலி பாப்பா அவன் ஐடென்டி ஷோர் போட்டுவிடு பரதேஷ் தாயோலியை புறம்போக்கு எச்சக்கலை நல்லா தெரிஞ்சவனா தெரிப்ப கண்ணு முன்னாடி நேரில் வந்து பேசுகிறா, உனக்கு வெட்டி கப்பி கொடுத்தா. நான் வந்து ஃப்ராடு பண்ணுறேன், நீ வந்து பார்த்தியாடா? நான் அந்த மருந்து சாப்பிட்டு நான் குடி நிறுத்திக்கிறேன், அதனால எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க, நான் வாங்கி தர்றேன். இதில் என்னடா ஃப்ராடு மை இருக்குது? கேட்டிருப்பீங்க, அதுலேயுமே ஒரு தெனாவட்டா தான் பேசுகிறா. ஒரு டப்பா கார், அதாவது அந்த டப்பா காரை ஓசியில் உட்காந்துட்டு ஓசியில் தான் வரும் வாங்கியிருப்பான், உடச்செல்லாம் கிடையாது. 1ஆம் நம்பர் மோசடி தம்பதியில் தான் இந்த பொய்கார் என்கிற பொறுக்கி இளவரசனுமே அந்த பொய்காரி அழுக்குச்சி. அந்த அழுக்கச்சி எங்கே நேற்று வீடியோ காணுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மருந்துங்கிற எந்த டாக்டர்கிட்ட வாங்குற? சத்தியமங்கலம் டாக்டர்கிட்டயா? சத்தியமங்கலம் டாக்டர்கிட்ட நீ போனீங்கன்னா அடித்து விரட்டி விட்டுருவாங்க. சத்தியமங்கலத்து பேரவே கெடுத்துட்டு அந்த டாக்டர் அன்றைக்கி சொன்னார், என் பேரவே கெடுத்து போய் இவன் வந்து நல்லாவே இருக்க மாட்டான், இவன் வந்து பாவம் பிடிச்சி அழிவா, கண்டிப்பாக இவன் வந்து பாவம் பிடிச்சி தான் அழிவா. என்ன பெரிய ஹீரோ எனக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதில் வேறு கேட்டு ரசிக்கிறாங்க பாருங்க அந்த முட்டாளுங்க மூதேவிக்கும். அந்த மூதேவிகளுக்கெல்லாம் கொஞ்சமான அறிவு இருக்குதா இல்லை இல்லையான்னு எனக்கு தெரியல. இவனை மாதிரி ஒரு ஃப்ராடை நீங்கள் பார்க்க முடியாது. சாதாரண இந்த டப்பா கார்லேயே எப்படின்னா, இவனை ஐக்ரா சீனாவெல்லாம் பார்த்தானா, மகேந்திரா எக்ஸ்யூவி எல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே மயங்குழுதுருவா. நான் வந்து 10 நாளாக அந்த காரில் தான் இருக்கிறேன். அதாவது ஐக்ரா இனோவா, அதுக்கு மேலே ஒரு இனோவா இருக்குது, அப்புறம் அர்பேனியா, இந்த வண்டியெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, இந்த போதைக்கார இளவரசை. அதாவது அப்புறம் நேற்று ஒரு சமையல் வீடியோ போட்டிருப்பா, எல்லோரும் நினச்சிருக்கிறீங்க அவ்வளோ ஒரு சுத்தம். போதை போடுறத இவன் வந்து வீடியோ போட்டுக்கிறா, வாயில் போடுறது புகையில, அப்புறம் பீடி சிகரெட்டு. அப்புறம் கேட்டால் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னா என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லணும், நானே சொல்லக்கூடாது. அவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஆள் தான் இவன். இதெல்லாம் அவங்க வீட்டில் கேட்டு ரசிக்கிறாங்களா? அந்த பொய்காரி கேட்டு ரசிப்பா. பொய்காரி கனவை ஒரு வீராதி வீர சூராதி சூர வெளியில் எங்காச்சும் வந்து பேசினா அடித்து பீஸாக கையை காலை உடச்சுட்ருவாங்க. நானே சொல்கிறேன், அதாவது மெசேஜில் எதுக்குங்க சொல்கிறீங்க? மெசேஜில் சொல்லாதீங்க. அதாவது இவன் ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்கார பொறுக்கி, இந்த பொறுக்கி இப்படியெல்லாம் பண்ணினால்தான் இவங்க அப்பாவுக்கு கால் முறிவு ஏற்பட்டு விட்டது. நானே வீடியோ சொல்கிறேன், ஒரு ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேர் வாடா, என்னைவே உன்னை பீஸாக கழட்டிடுவேன். நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ஆளையும் அவனையும் பாரு, டப்பா காரில் உட்காந்துட்டு பெரிய ஹீரோனுக்கு பேசிகிட்டு இருக்கிறா. வாயை திறந்தால் பொய்யும் பித்தலாட்டம். கணவன் மனைவி மக்களை காப்பாற்றியதுங்க, மக்களை காப்பாற்றி எத்தனை பேரை நீ காப்பாற்றுறீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இவரை கொண்டே சேருங்க, இவருக்கு ஒரு அவார்டோ இவரை சிலையோ வையுங்க. மக்களை காப்பாற்றிய அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தைங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கவே முடியாது. லைவ் வீடியோவில் உட்காந்து சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்துக்கிறாங்க.
அது வேறு லேடிஸ் வேறு பார்க்குறாங்க, இந்த மூதேவி. அதாவது அது குறிப்பாக அந்த விஜயலட்சுமி, நந்தினி, அந்த நந்தினியோட ஐடியில் பார்த்தீங்கன்னா பாஜக வீடியோ தான் இருக்குது. நான் ஒரு பாஜக ஆளுகிட்ட கொண்டு காட்டினேன், இவெல்லாம் உண்மையான பாஜகவாக இருக்காரு, அப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான் திருப்பி எல்லா கமெண்டருக்குமே. ஒரு கேவலமான ஆள், இவ்வளோ ஒரு கேவலமான ஆள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவனை பற்றி நிறைய ரகசியம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க, ஒவ்வொன்றா வெளிக்கொண்டு வரேன். இவனோட பித்தலாட்டத்தை என்ன நான் வெளிக்கொண்டு வரேன். இவன் எப்படி கல்யாணம் பண்ணா, எத்தனை கல்யாணம் பண்ணா, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பெருமானூரில் இவனை பற்றி நீங்கள் விசாரிச்சின்னா காரி துப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஃப்ராடு. பக்கத்து வீட்லேயும் கூட ஒரு நல்ல பேர் கிடையாது, 5 வீடு மாதிரி இருப்பான். காருக்குள்ளே உட்காந்து சொல்கிறேன், அந்த பக்கம் பிச்சைக்காரங்க, இந்த பக்கம் பிச்சைக்காரன். நான் வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிறேன், 1ஆம் நம்பர் பிச்சைக்காரன். அந்த பிச்சை எடுத்தால் காரு, பைக்கு, வீட்டோட வாடகை, இஎம்ஐ, சீட்டு கடன் இதெல்லாம் கட்டுற 1ஆம் நம்பர் பிச்சைக்காரன். அவங்களாவது வந்து உழைக்கிறாங்க, வெயில் உட்காந்து உழைக்கிறாங்க. ஆனால் நீ உட்காந்துட்டு பொண்டாட்டியும் புருஷன் உட்காந்துட்டு, பொண்டாட்டி 1ஆம் நம்பர் ஒரு ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஒரு பொய்காரி. அந்த பொய்காரி ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா உன்னை எல்லாம் எப்போவோ தீர்த்திருக்கலாம். அப்புறம் டாக்டரே சொல்லியிருப்பார், இவன் மறுபடியும் இந்த மருந்து சாப்பிட்டு போதையை போட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பொய்காரி என்கிட்ட அழுதுச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து கொடுத்தேன்னு டாக்டரே சொன்னார். ஆனால் அதெல்லாம் இவன் வந்து வாயை திறந்த பொய். இவன் மேலே ஆல்ரெடி கோபி கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குதுங்க. அது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க உயிரோடு இருக்கிறாங்களே இல்லையான்னு தெரியல. அப்புறம் அவ்வளோ ஒரு தெனாவட்டில் பேசிகிட்டு இருக்கிறானே. இவனை மாதிரி ஆளுகளை வந்து நம்புறவங்க வருங்க, அவங்கள சொல்லணும். அவனுக்கு வந்து 1ஆம் நம்பர் முட்டாள். நாட்டு மருந்து கடையில் மருந்து வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு. 500 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றுட்டுக்கிறான். கேட்டால் டாக்டர்கிட்ட வாங்கினா டாக்டர்கிட்ட வாங்கினுங்கிறா. பச்சை போய் பேசுகிறா, ஏமாற்றுக்கிற பொறுக்கின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஆளுகள் பொறுக்கின்னு சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூஞ்சி முகரையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. அந்த மருந்து வாங்கினீங்கன்னா கையோ காலோ வராமல் போயிடும். சுரானா சுராதீதா டாக்டர்கிட்ட வாங்குங்க. இதே நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். ஓகே, இவனை பற்றி பேசினேன். இன்றைக்கி எந்த வேலையும் நடக்காது. இன்றைக்கி எனக்கு தேர்தல் வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் இதோடு முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.